ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வீட்டப்பம். கோதுமை மாவு வாழைப்பழம்லாம் சேர்த்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று செய்வாங்க. ஸோ அதை ஆயில் நிறைய விட்டு செய்வாங்க. நம்ம ஆயில் கம்மியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படுறது வந்து 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அப்புறம் வந்து கொஞ்சம் திருவன தேங்காய், 1/4 கப் வெல்லம், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி வந்து உப்பு. என்னதான் ஸ்வீட் டிஷ்ஷாக இருந்தாலும் ஒரு சிட்டி உப்பு சேர்த்து தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி மட்டும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பேபிஸ்க்கெலாம் கொடுக்குறீங்கன்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஒரு நல்ல டிஷ் இது. ஸோ இப்போ வந்து வெல்லத்தை உருக்கிடலாம். ஸோ வந்து கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஸோ எந்த கப்பில் வெல்லம் எடுத்துருந்தேனோ அதே கப்பில் வந்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வெல்லம் ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு 1/4 கப் நீங்கள் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இதுவே நான் தலை தட்டாமல் ஃபுல்லாக தான் எடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிச்சின்னா போதும். ரொம்ப வந்து கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது, கரைஞ்சிச்சின்னா போதும். இப்போ நம்ம வாழைப்பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாழைப்பழம் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்துருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல வெல்லம், அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதனால். இப்போ நம்ம காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றா போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை மாவு கொஞ்சம் சொதன்னு இருக்கும், கொலன்னு. ஸோ அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் டேரெக்டாக நீங்கள் போட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக்கிங் சோடா ஒரே ஒரு பிஞ்ச் தான் சேர்த்துருக்கேன், அதை விட அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதை வந்து ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கிறேன் நான். ஓகே, இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜென்ரலாக நிறைய எண்ணெய் விட்டு வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டியில் விட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நான் எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்பச்சட்டியில் போட்டு எடுக்கிறேன். குழந்தைக்கு கொடுக்குறதுனால நெய், ஸோ நம்ம பெரியவங்களுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில், உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிக்கட்டும். ஓகே, நல்ல டேஸ்டியாக இருக்கும். 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர் டேஸ்டியான வீட்டப்பம், கோதுமை அப்பம் குழந்தைங்களுக்கு நார்மலாகவே ஜன்மாஷ்டமின்னு கிடையாது, நார்மலாக நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிகாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜன்மாஷ்டமிக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.